வணக்கம் மக்களே, ஹாய் ஹலோ கேடிஎம் ஃபேம், வெல்கம் பேக் டு கேடிஎம் மூவி ரிவ்யூ. இன்னைக்கு நம்ம வீடியோல எந்த மூவியை பத்தி பார்க்க போறோம்னா, ரெடினா ஆட்டம் க்ளோஸ் இல்ல நீ ஆளே க்ளோஸ். இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய யோசனைகள் இருந்துச்சு. என்னடா 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் ட்ரெண்ட் அவுட் ஆகிருக்கும், காமெடிஸ் எல்லாம் வேற வேற இருக்கும், இப்ப செட் ஆகுமா, இப்போ ஒரு மொக்கையா இருக்குமா, அப்படி இப்படின்னு இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் நிறைய இருந்திருக்கும். ஆனா உள்ள போய் உக்காந்த உடனே அது எல்லாத்தையும் ஒரு 2-3 சீன்ல உடச்சு தள்ளிட்டாங்க. பக்கா ஃபன்னோட இப்ப எடுத்தா கூட அந்த கண்டென்ட் அப்படியே தான் இருக்கும். அந்த காமெடி அந்த மாதிரி ஒரு கண்டென்ட்ஸ் தான் எப்பவும் போலதான். இப்ப பார்த்தா கூட சுந்தர்சி படம், சில படம்லாம் கலகலப்பு எப்ப பார்த்தாலுமே அது காமெடி தான். இந்த ட்ரெண்ட் காமெடி இப்ப பாக்குறவங்களுக்கு பிடிக்கும், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம காமெடி எப்பயுமே காமெடி தான்ங்கிறது மாதிரி இவர் 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தாலும் இப்ப அந்த கண்டென்ட்டை பார்க்கும் போது அதே சிரிப்பு ஃப்ரெஷ்ஷான சின்ன சின்ன கவுண்டர்ஸ் காமெடிஸ் அதெல்லாம் இப்ப மிஸ் பண்ணுவோம். இப்ப அந்த விண்டேஜ் சந்தானத்தை பார்த்தோம்னா இப்ப கூட திருப்பி பார்க்க முடியாது அவர் நடிச்சா கூட. பட் அதே அந்த 12 வருஷத்துக்கு முன்னாடி நடிச்சதை இப்ப பார்க்கப்போ அந்த விண்டேஜ் சந்தானத்தை என்ஜாய் பண்ணுவீங்க. அந்த என்றென்றும் புன்னகையில ஒரு காமெடி பண்ணியிருப்பாரு, அந்த மாதிரி ஒரு காமெடி ஜோன்ல பக்காவா கலக்கி இருப்பாரு. அது செம ஃபன்னா இருக்கும். அதே மாதிரி எல்லாத்தோட ஃபன்னுமே காமெடி. இப்ப எல்லாம் படத்துல இந்த காமெடி சேனலே இல்ல, எல்லாமே சும்மா சீரியஸான பிலிம்ஸ் தான் நிறைய இருக்கு. நிறைய ஐடியாலஜிக்கல் நிறைய மெசேஜஸ் சொல்றோம், அந்த மாதிரி படம் தான் இருக்கே தவிர இந்த என்டர்டைன்மெண்ட் வைஸ்ன்னு காமெடியா எடுக்கிறதுங்கிறது எனக்கு எந்த அளவுக்கு படம் வந்துச்சுங்கிறதே யோசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் அதை எல்லாத்தையும் உடச்சு தள்ளி இந்த காமெடியை வச்சு மட்டுமே ஒரு படம்னு ஒண்ணு இருக்கும்ல, அந்த மாதிரி படம் தான் இந்த மதகஜ ராஜா. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபன்னான ஒரு காமெடியான பிலிம் பார்த்தோம்னா இதுதான். அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. அண்ட் காமெடி படம் எடுக்கிறது அவ்வளவு ஈஸியும் கிடையாது. சுந்தர்சி அதை ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவார் அந்த காமெடி சென்ஸ் அட்டாக் பண்றதுல. எஸ், அந்த வகையில நல்லா ஒர்க் அவுட் பண்ணி சூப்பரா பண்ணியிருக்காரு. இடையில எனக்கு இந்த ஸ்டோரி வைஸ் கொஞ்சம் ஸ்டோரி வர்றப்பெல்லாம் கொஞ்சம் லேக் தட்டமா இருந்துச்சு. ஏன்னா ஸ்டோரி அவ்வளவு ஒன்றும் ஸ்ட்ராங்கான ஸ்டோரி கண்டென்ட் கிடையாது. பட் இட் வாஸ் ஓகே, ஃபன் கேரண்டியா கொண்டு போனது. ஒவ்வொரு சீனும் இந்த மாதிரி காமெடிஸ் எல்லாம் கொஞ்ச நாளா பார்க்கவே இல்லையடா, இப்பதானா இந்த மாதிரி மனசு விட்டு சிரிச்சதுங்கிற மாதிரி தியேட்டர்ல நிறைய பேர் என்ஜாய் பண்ணி சிரிச்சாங்க. நானும் சிரிச்சேன். எனக்கு சிரிப்பு குபீர்னு இந்த சிரிப்பு வரும்ல, அந்த சிரிப்பு ரொம்ப நாள் கழிச்சு அங்க கிடைச்சது. அந்த மாதிரி ஒரு படம் தான் இது. உங்களுக்கு ஃபேமிலியா ஒரு வயலண்ட் கிடையாது, ஒரு எமோஷன் அந்த அளவு எமோஷன்ல போட்டு மூழ்க கிடையாது. அப்படியே காமெடியா ஃபன், அந்த 2 மணி நேரம் ஃபன்னாவே அப்படியே கொண்டு போயிட்டாங்க. அந்த ஸ்டோரி வரும்போது மட்டும் கொஞ்சம் அப்படியே லைட்டா ஸ்லாக் தட்டும். மற்றபடி படம் ஃபன் வைஸ் காமெடி வைஸ் அதை எதிர்பார்ப்பாங்களே, அந்த காமெடி எதிர்பார்ப்பாங்களே, எதுவும் எனக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டரா அப்படியே போனோம்னா அப்படியே சிரிச்சேன்னா சைடா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் நீங்க அந்த மாதிரி படத்தை மறுபடியும் கிடைச்சிருச்சு உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் தான். அந்த லவ்வர்ஸ்க்கு, காமெடி லவ்வர்ஸ்க்கு சிறப்பான படமா கிடைச்சிருச்சு. அடுத்து சுந்தர்சினாலே கிளாமர் இல்லாம எப்படி அப்படிங்கிற மாதிரி கிளாமருக்கு பஞ்சங்கள் இல்லாம அங்கங்க வச்சு தெளிச்சு விட்டுருக்காரு. ஓரளவுக்கு ஓகேவான கிளாமர் தான், ரொம்ப மோசமாவும் காட்டாம எவ்வளவு கரெக்டா காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு டீசெண்டா ஓரளவுக்கு அந்த மாதிரி எடுத்திருந்தாரு. அந்த அளவு வல்காரிட்டி ரொம்ப போகாம ஓரளவு நல்லா எடுத்திருந்தாரு. 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது அந்த லுக் எல்லாமே இப்ப எப்படி இருக்குன்னா, அந்த 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்ததுங்கிறது எப்படின்னா இந்த ரீரிலீஸ் எல்லாம் வந்த உடனே அதையும் போய் ரசிச்சு பார்ப்போம்ல, அந்த மாதிரிதான் இருந்துச்சு. அந்த வைப் அப்படியே மேட்ச் ஆச்சு. 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த வைப் அப்படியே இருந்துச்சு. ஆனாலும் அது ஒரு ஃப்ரெஷ் கண்டென்ட்டா நமக்கு பாக்குற அளவுக்கு இருந்துச்சு. அடுத்து பார்த்தோம்னா விஷால் 8 பேக்ஸ்ல இருக்காரு, 6 பேக்ஸ்ல இருக்காரு, அது இதுன்னு போட்டு இது பண்ணது பேக்ஸ் எல்லாம் வச்சு சும்மா 3 உடம்பு வச்சு கிளைமேக்ஸ்ல ஒரு ஃபைட்லாம் நல்லா இருந்துச்சு. அப்ப விஜய் ஒரு பிஜிஎம் மெயின்டைன் பண்ணிருப்பாரு. அதெல்லாம் உண்மையுமே ஒரு மாதிரி டிஃபரெண்டாவும் நல்லா வச்சு செஞ்சிருக்காங்க. இஷ்டத்துக்கு நீ ட்ரை பண்ற பாத்துக்கலாம், புதுசா இஷ்டத்துக்கு இப்படி பண்ற அப்படி பண்ண ஒரு அலும்பு பண்ணுவாங்கன்னு சொல்லுவோம்ல, அந்த அலும்ப எல்லாருமே அதுல நடிச்சவங்க, இது பண்ண மியூசிக் டைரக்டர் எல்லாருமே அதை அலும்ப பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இறங்கி அலும்பு செஞ்சு வச்சிருக்காங்க பிஜிஎம்ல எல்லாம். அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல விஜய் ஆண்டனி ஃபேன்ஸ் அவங்களுக்காகவே ஒரு சாங் இருக்கும். அந்த சாங்லாம் இந்த பழைய இந்த மச்சக்கண்ணி, இந்த
அவர் வந்து கிப்ரிஸ்ல ஒரு வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு பாடுவார்ல, அந்த மாதிரி வந்து இதுல ஒரு பாட்டு போட்டு வச்சிருக்காரு. எப்பா உண்மையாலுமே வந்துட்டு எதுக்கு அந்த சாங் வந்துட்டு முதல்ல படமே முடிய போகுது, ஒரு சீனுக்காக ஒருத்தவங்க வர வச்சு, ஒரு கேமரா வர வச்சு சீன்ஸ் ஒரு சாங் போட்டிருப்பாங்க. என்னடா நினைச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்ப அந்த சாங்கை கேட்கும் போது இது வந்து விஜய் ஆண்டனிக்காகவே அர்ப்பணிப்பு, அந்த மாதிரி விஜய் ஆண்டனி ஃபேன்ஸுக்காகவே அர்ப்பணிப்பு அப்படிங்கிற மாதிரி உங்க ஃபேன்ஸுக்காக அந்த ஒரு சாங் வந்து வேற லெவல் வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. கிளைமேக்ஸ்ல கூட உட்காந்து படம் முடிஞ்சா கூட உட்காந்து வந்து அந்த பாட்டை கேட்கலாம், பாக்குறது வரை கேட்கலாம். அந்த மாதிரி வந்து நல்லா இருந்துச்சு அந்த பாட்டு. அதே மாதிரி பார்க்கவும் செய்யலாம். சுந்தேசி பாட்டு சொல்லவா வேணும், அந்த மாதிரி வந்து பாக்குறப்போ நல்லாதான் இருந்துச்சு. குறுகுல காலை விட கடிதலையா பார்க்கலாம். அடுத்து பார்த்தோம்னா இன்னொரு ஒரு கேமியோ ரோல் வருவாப்ல. அவர் வந்துட்டு விஷால் ஃப்ரெண்டு. அவர் வந்து அந்த சீனு வந்து நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி வந்துட்டு கதை வந்துட்டு அவ்வளவு ஒன்றும் பெருசா இல்ல, லாஜிக் வைஸ் வந்து லாஜிக்கே இருக்காது. படம் தெரியுமே, அதான் தேவையா அப்படின்னு பார்த்தா தேவையில்லை. ஏன்னா வந்து அந்த லாஜிக்கை மீறி வந்து இந்த ஒரு காமெடி சென்ஸ் எல்லாம் வந்து வச்சிருப்பாங்க. கொஞ்சம் ஓவரா தான் போயிருக்காரு. அதான் அலும்புக்குன்னு எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க எல்லாம் பீக்ல இருந்த டைம்ல வந்துட்டு சுந்தர்சி அலும்புக்குன்னு எடுத்தது, விஷால் அலும்புக்குன்னு நடிச்சது, இந்த மாதிரி விஜய் ஆண்டனி அலும்புக்குன்னு பிஜிஎம் போட்டுருக்காரு. இந்த மாதிரி எல்லாமே அலும்புக்கு நல்லா என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதுவும் வந்துட்டு சில சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். சிம்பிளா ஒரு இன்ட்ரோ சீன் சொன்னோம்னா வச்சுக்கோங்களேன், புல்லட்ல வந்துட்டு நமக்கு அப்படியே சீன் வந்து எப்படி காமிப்பாங்க, இன்ட்ரோவே எப்படி காமிப்பாங்கன்னா வந்துட்டு அவர் அப்படியே ஏர்ல பறக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டு இருப்பாங்க. பஸ்ஸோட ஜன்னல் வழியா இருந்து பஸ்ஸையும் பிடிக்கல எங்கேயும் பிடிக்கல எப்படியா ஏர்ல வந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அப்படியே கேமரா கீழே கொண்டு வரணும் வந்துட்டு புல்லட்ல நின்றுட்டு வந்துட்டு இருப்பாரு. இது ஒரு ஸ்பாய்லர் மாதிரி கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி இப்ப புதுசா ஏதாவது சீன் வைக்கணும்ல, இப்ப ஆம்பளை படத்துல வந்து கார்ல வந்துட்டு மேல படுத்துட்டு பறந்துட்டு வர மாதிரி இருந்த மாதிரி இதுல வந்துட்டு புல்லட்ல நின்றுட்டே வராரு. அந்த மாதிரி சீன் தான். பஸ்ஸுக்குள்ள கம்பி விட்டு இந்த மாதிரி நிறைய வந்து ஃபன் சீன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதே மாதிரி வந்து சந்தானம் வந்து மாமியாரை போட்டு வெளுத்திருப்பாங்க. அது மாதிரி அதுக்கு ஒரு காமெடி ஒர்க் அவுட் பண்ணது, இந்த மாதிரி எல்லா விதத்துலயுமே வந்து ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு. ஃபுல்லாவே ஒரு என்டர்டைன்மெண்டா. நிறைய பேருக்கு வந்து இந்த கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ப்ரீக்வலா ஒரு காமெடி சீன் வைப்பாரு சுந்தர்சி. எப்பயுமே வந்துட்டு இந்த டைமண்டை திருடிட்டு போறது, இந்த மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸுக்கு அப்படியே டிராவல் பண்ணி கொண்டுட்டு போவாங்க. அந்த மாதிரி வந்து இதுலயும் வந்து ஒரு சீன் வந்து வச்சிருக்காரு. அதுவும் வந்து சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நல்லாவே இருந்துச்சு. எஸ், ஓவராலா படம் சொன்னோம்னா வந்துட்டு ஒரு ஃபன் கேரண்டி, காமெடி கேரண்டிடான ஒரு படம். ஒரு ஸ்டோரியை நோக்கி ரொம்ப நாள் வந்து படம் பார்த்தாச்சு. நிறைய படம் ஸ்டோரியை நோக்கி, த்ரில்லரை நோக்கி, இந்த மாதிரி ஐடியாலஜிக்கல் மெசேஜ் சொல்றது, இந்த மாதிரி தான் நிறைய படமா போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்ப ஒரு ஜோன்ல வந்துட்டு இந்த மாதிரி படம் தான் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன், போலீஸ், இந்த மாதிரி மூளைக்கு சம்பந்தப்படி மெசேஜ் சொல்ற மாதிரி தான் நிறைய படம் வந்துட்டு இருந்துச்சு. கேங்ஸ்டரு, இந்த மாதிரி வயலன்ஸ், இந்த மாதிரி படம் தான் இருந்துட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ஃபன்னான படமா வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஃபிளேவர்லாம் கிடையாது, இதுதான் நம்மளோட பழைய ஃபிளேவர். பட் பொண்டாட்டி நகை அடகு வச்சு குதிரை ரேஸ் ஆட வேண்டிய வயசுல ரன்னிங் ரேஸ்க்குலாம் கூப்பிட்டு நம்மள அசிங்கப்படுத்துறானுங்களே. ஸ்டோரி வந்து பிலிமை வந்து நீங்க போய் பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். இந்த பொங்கலுக்கு வந்து ஃபன்னா அப்படிங்கிற மாதிரி வயலன்ஸ் எனக்கு எதுவுமே வேணாப்பா, ஜாலியா இருந்தா போதுங்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி படத்தை போய் பார்க்கலாம். ஸ்டோரி எதுவுமே இல்லாம, லாஜிக்கலா எதுவுமே வேணாம், சிரிச்சா போதும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த படம் வந்து அர்ப்பணிப்பு. ஒரு 12 வருஷம் கழிச்சு இத்தனை வருஷமா யானை வச்சிருந்தீங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. ஒருவேளை மேபி அப்போ வந்த டைம்ல கூட அப்ப எல்லாருமே இந்த மாதிரி இருந்ததுனால அது ஒரு வேற மாதிரி கூட போயிருந்திருக்கும். பட் வந்து இந்த டைம்ல அதை விட்டது வந்து எக்ஸாக்டா வந்து செம்ம டைமிங்கு. எல்லா இடத்துலயுமே அவங்களுக்கு வந்து பாசிட்டிவ் தான். அது வந்து பொங்கலுக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமா பேசப்படக்கூடிய ஒரு படமாவும் இருக்கும், எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படமாவும் இருக்கும், குடும்பங்கள் பார்க்கக்கூடிய படமாவும் இருக்கும். ஒரு கிணத்துக்குள்ள ஒரு சீன் இருக்கும், அப்பா அந்த சீன்லாம் வந்துட்டு வேற லெவல்ல காமெடி எல்லாமே வந்து செம்மையா ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க. 2 பேருமே விழுந்து மாதிரி படமே ஃபுல்லாவே நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுல ஒரே ஒண்ணுதான் வந்து ஒரு அடல்ட் ஜோக் தான் வந்துட்டு ஃப்ரெண்டோட ஆளையே பார்த்து ரசிக்கிற மாதிரி வச்சிருந்தாங்க. அது கொஞ்சம் ஓவரா தான் இருந்துச்சு. பட் ஓகே, காமெடி வைஸுங்கிற வேலையில போய் கட் பண்ணி விட்டு இருந்தேன் அந்த ஸ்கீனுங்கிற மாதிரி போயிடுச்சு. அந்த ஓல்டு விஷால், அந்த விண்டேஜ் விஷாலை பாக்குறப்போ வந்து நமக்கே வந்துட்டு அப்பா தாமிரபரணி திமிரு அந்த வைப்ஸ்ல அவர் பாக்குறப்போ வந்து உண்மையாலுமே வந்து ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. சந்தானம், அந்த ஓல்டு சந்தானம் பாக்குறதுக்கு, அந்த கவுண்டர்ஸ், அந்த காமெடி, அந்த யதார்த்தமான எல்லாமே வந்து சூப்பரா இருந்துச்சு. யாரெல்லாம் இப்ப இருக்கிற நடிகர்கள் அந்த விண்டேஜா இருந்து அந்த புதுசா வந்து பாக்குறப்ப அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலா நல்லா இருந்துச்சு. அஞ்சலியா இருக்கட்டும், வரலட்சுமியா இருக்கட்டும், எல்லாருமே வந்துட்டு அந்த 12 வருஷம் கழிச்சு புதுசா ஒரு படத்துல அந்த மாதிரி பழச சில டைம் நமக்கெல்லாம் வந்துட்டு இந்த பழைய போட்டோஸ் எல்லாம் பாக்குறப்ப வந்துட்டு
இது ஒரு மாதிரி அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து இந்த படமும் இருந்துச்சு. ஓகே ஃபைன், இந்த வீடியோ, இந்த கண்டென்ட், இந்த ரிவ்யூ இதோட முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் ரிவ்யூல பாக்குறேன். Until then, bye bye from Deepak. Bye bye kidding fame, love you lots.